இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலில் நிஜமாகவே நமக்கே பாவம் பரிதாபம்லாம் கோபி மேலே வர மாதிரி தான் எபிசோடே கொண்டு போகிறாங்க. ஆனால் இதே மாதிரி பாக்கியா தப்பு பண்ணும்பொழுதுலாம் பார்த்திங்கன்னா குடும்பமே சேர்ந்து திட்டுறதுக்கும் அந்த பாயிண்டிங் த ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விரலை காட்டுறது, விரலை காட்டி நீ தான் தப்பு, நீ பட்டதா தப்பு, நான் கத்தர தடவை சொல்கிறோம் கேட்டியா நீ அப்படின்னு 1,00,000 தடவை பேசி திட்டி அந்த அக்யூசேஷன் டோன்லேயே தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே இப்போ கோபின்னு மடியில் தூக்கி வச்சு கொஞ்சறாங்க எல்லாரும். அந்த பக்கம் செடியன் என்ன பண்ணுறாருன்னா ஜாகிங் கூட்டு போயிட்டு அப்பா ஜாகிங் வாங்கப்பா அப்படின்னா இல்லை நான் நடக்கிறேன், இன்றைக்கி எனக்கு நடக்க தான் மூடு இருக்குது அப்படின்னா நானும் நடக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன மாதிரி தான் நீயும் எப்பயும் ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், பூ பூ இப்போ ஓடு வர நீ ஓடு நான் நடந்து வரேன் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த பக்கம் வேற இவர் கோபி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கோபி அதையே யோசித்து வானத்தை பார்த்துட்டே நடந்து வரும்பொழுது தடிக்கு விட்டு கீழே விட போகும்போது பார்த்தா எழில் தாங்கி பிடிச்சாரு. கல்லை பார்த்து வரது இல்லையா பாருங்கப்பா, ஷூலேஸ் கட்டலை நீங்கள் அப்படின்னு அவர் அப்படியே ஷூலேஸ்லாம் கட்டி விடுறாரு. இவருக்கு அப்படியே எமோஷனல் ஆகி நம்ம பிள்ளை நமக்கு ஷூலேஸ் கட்டி விடுறோம் அப்படின்னு கட்டி விட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸை பற்றி கவலைப்படாதீங்கப்பா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே தான் மேலே அன்பை காமிக்கும் பொழுது அப்போவாச்சும் இன்னொருத்தவங்களுக்கு இதே மாதிரி நடக்கும் பொழுது நம்மளும் அந்த மாதிரி அன்பு கொடுக்குறது தான் கரெக்டாக நினைக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு புத்தியுள்ள மனிதராக கோபி இல்லை, அதை விட அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராகவும் இல்லைங்கிறது தான் உண்மை. இல்லை செடியன் வேற என்னப்பா உட்காந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி பெருமையாக பார்க்குறாரு. இந்த பக்கம் எழில், இந்த பக்கம் செடியன், அப்புறம் இனியா, அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் எனக்காக நிற்கிறாங்கன்ட்டு. நிஜமாக பாக்கியாக அவங்களுக்காக தான் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள்கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு உங்கள்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க, ஆனால் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நடந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு சேர்ந்து வராங்க. வந்தோடனே உட்காருப்பா அப்படின்ற வேலை கஷ்டம் எதாக இருந்தாலும் அதுக்காக வீட்டில் முடங்கி போய் உட்காந்துடக்கூடாது. எதுனாலும் நம்ம பறக்கணும், வெளில போகணும், நீ வேலையை செய்யணும், நீ முன்ன மாதிரி இருக்கணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு ராமமூர்த்தி அட்வைஸ் பண்ணிருக்காரு. இப்போ ராதிகாவையும் கூப்பிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளார போயிட்டு ஒரு கவர் எடுத்து வராங்க ஈஸ்வரி. 2 பேர் இருங்க அப்படின்ட்டு கவர் எடுத்து நீ அந்த பண கஷ்டம், கடன் கஷ்டம், கிரெடிட் கார்டு பிரச்சனைன்னு சொன்ன போதே நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம், நீ அப்போ வேணான்னு, ஆனால் இப்போ நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் தீரணும். ஏற்கனவே என்கிட்ட இருந்த நகை ப்ளஸ் கூட கொஞ்சம் நகைன்னா பாக்கியா கொடுத்த நகைன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பாக்கியா கிரெடிட்ஸ் போயிடக்கூடாது. அதனால் மொத்த நகையும் எடுத்து அப்படியே கையில் கொடுத்து இதை வாங்கிக்கோங்கன்னா அவர் வாங்கிக்க மாட்டேன், வேணாப்பா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்க காசு கொடுத்தீங்களே அதோட உங்கள் கடமை முடிஞ்சு அப்படின்னு பேச எல்லாமே இந்த குடும்பத்துக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தான் உழைச்ச, ஏதோ பாக்கியா மட்டும் தெருவில் இருக்கவங்களுக்காகலாம் உழைக்கிற மாதிரி இன்னொன்னா உழைச்ச. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. பாக்கியாவுக்கு பண பிரச்சனை அத்தனை வந்துச்சு. அத்தனை பிரச்சனைகளையும் 10 பைசா கொடுக்கறதுக்கு ஈஸ்வரி ரெடியாக இல்லை. ராமமூர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னது கூட திட்டினாங்க. 2 லட்சம் 3 லட்சம் 50,000 10,000த்துக்கெல்லாம் கணக்கு பேசினாங்க. ஆனால் இங்கே எத்தனை நகை மொத்தமாக டப்பாவாக நகை எல்லா நகையும் கொண்டு மொத்தமாக கொடுக்குறாங்க. சரி ஒரு 40-50 பவுன் இருக்குன்னே வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 30 பவுன் இருக்குன்னே வச்சுக்கோங்க, எவ்வளோ காசு ஆயிடுச்சு, மொத்தத்தையும் கொண்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க கடனை அடைச்சிட்டு பிஸ்னஸ் ஆரம்பின்னு வேறு சொல்கிறாங்க. ஏன்னா தாம் பிள்ளைனா ஒன்று, பாக்கியானா வேறு. ஆனால் பாக்கியாவுக்கு இது புரியவே மாட்டேங்குதுங்கிறது வேறு விஷயம். ஸோ பணத்தை நகையை கொடுக்க அவர் முதல்ல வேணாங்கிறாரு. சரின்னு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அழுதுகிட்டே கையில் வாங்குறாரு. செடியன் வேறு என் கையிலையும் காசு இருக்குது, நான் வேணா உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ராதிகா கையை வச்சு தடுத்து அந்த நகையை திருப்பி கொடுத்துட்றாங்க. நாங்கள் இங்கே வந்தது எல்லோரும் ஒன்றா இருக்கணும், தாங்கி பிடிக்கணும் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக தான். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கள் இருப்போம், எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏற்கனவே அவர் வருத்தத்தை இருக்கார். உங்கள் கையில் தான் நகையை வாங்கி தான் அதை பண்ணார், சடல் பண்ணாருன்னு தெரிஞ்சால் ரொம்ப நொடிச்சு போயிடுவார். நான் கோவப்பட்டது அவர் என்கிட்ட சொல்லாமல் விட்டாருங்கிறதுக்காக தான். அதை தவிர எனக்கு அவர் மேலே எந்த கோபமும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன் அவரோட பிஸ்னஸை, எல்லாத்தையும் நான் பார்த்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் கோபிக்கு அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணதே அதுக்காக தானே, அவர் கூட உறுதுணையாக நிற்கிறதுக்காக தானே அப்படின்னு டைலாக்லாம் பேசி கூப்பிட்டு போயிட்டு போகும்போது வேணுன்னே பாக்கியாவை பார்த்து ஒரு வெற்றி பார்வை வேறு, இந்த ஆள் கல்யாணம் பண்ணதுக்கு பெருமை வேறு உங்களுக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு நமக்கு. ஸோ அதை கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவுக்கு சூப்பரான ஒரு தகவல் வருது. என்னென்னா இன்விடேஷனை அடிச்சு வந்துட்டாங்க. சூப்பராக ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட், இல்லை ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் பேருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேரை போட்டு அதில் பாக்கியாவை தான் ஓனர்னு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யாருக்கு இதை கொடுக்கறது, தாத்தாவும் எழிலும் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராக டக்குன்னு பாக்கியாவுக்கு தோன்றது ஜெனியோட பேர் தான். ஜெனிங்க தான் நல்லா இருக்கும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியாவுக்கு தன்னுடைய அம்மா பேர், தன்னுடைய தம்பியுடைய மனைவி பேர் வரவே இல்லை. அவங்களை அப்படியே அம்போன்னு கழட்டி விட்டாங்க. அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு